நெடுநாட்களுக்கு முன்பு ஒரு அமைதியான ஏரிக்கரையில் பீட்டர் என்ற நல்ல மனசுடைய மீனவன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு காலையிலும் அவன் கடுமையாக உழைத்து தனது குடும்பத்திற்காக மீன் பிடிக்க முயன்றான். ஆனால் ஒரு நாள் விசித்திரமான ஒன்று நடந்தது. பீட்டர் முழு இரவும் மீன் பிடித்தான். ஆனால் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அவன் சோர்ந்து கவலையுடன் படகில் அமைதியாக உட்கார்ந்தான். என்ன தவறு நடந்தது என்று யோசித்தான். அந்த நேரத்தில் ஒரு நல்ல மனிதர் அவனை அணுகி, பீட்டர், இன்னொரு முறை முயற்சி செய் என்றார். பீட்டர் தயங்கினான். அவன் ஏற்கனவே பலமுறை முயற்சி செய்திருந்தான். ஆனால் அந்த மனிதரின் குரலில் ஏதோ நம்பிக்கை இருந்தது. அதனால் அவன் மீண்டும் வலை வீசினான். அப்பொழுது வாவ்! வலை முழுவதும் நிறைய மீன்களால் நிரம்பியது. பீட்டர் அதிசயமாக பார்த்தான். இது ஒரு அதிசயம் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த தருணத்திலிருந்து பீட்டரின் வாழ்க்கை மாறியது. அந்த நல்ல மனிதர் அவனை தனது பின்பற்ற அழைத்தார். புதிய விஷயங்களை கற்கவும் மற்றவர்களுக்கு உதவவும். பீட்டருக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவனுக்கு உற்சாகமும் இருந்தது. அவன் தனது பழைய வாழ்க்கையை விட்டு புதிய பயணத்தை தொடங்கினான். ஒரு நாள் பீட்டர் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தான். அந்த மனிதர் நீரின் மீது நடந்தார். பீட்டரும் முயற்சி செய்தான். அவன் கூட நீரின் மீது நடந்தான். ஆனால் திடீரென்று அவனுக்கு பயம் வந்தது. அவன் மூழ்க ஆரம்பித்தான். என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கத்தினான். அந்த நல்ல மனிதர் அவன் கையை பிடித்து அவனை காப்பாற்றினார். நம்பிக்கை வை என்று மெதுவாக சொன்னார். அந்த நாளில் பீட்டர் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். நம்பிக்கை இருந்தால் நாம் வலிமையாக இருப்போம். காலம் செல்லச் செல்ல பீட்டர் தைரியமானவனாகவும் நம்பிக்கையுள்ளவனாகவும் மாறினான். அவன் அனைவருக்கும் உதவி செய்து அன்பை பரப்பினான். ஒரு சாதாரண மீனவனாக இருந்த பீட்டர் தைரியமும் நம்பிக்கையும் கொண்ட நாயகனாக மாறினான். அவரின் கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு சிறியதாக தொடங்கினாலும் நம்பிக்கை, தைரியம் மற்றும் அன்புடன் நீங்கள் பெரிய சாதனைகள் செய்யலாம். உங்களை நம்புங்கள். மறுபடியும் முயற்சி செய்ய பயப்படாதீர்கள்.